தீர்மானிக்கப்பட்ட ஒரு குழு, சிறப்பு குழு, குறிப்பாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பற்றி ஆராய்வதற்காக 18ஆம் தேதி 8ஆம் மாசத்துல இந்த குழு நியமிக்கப்பட்டது. நான், அண்ணன் மாவி சேனாதிராஜா, மருத்துவர் சத்தியலிங்கம், ஸ்ரீ சோப தலைவர் CVK சிவஞானம், பேச்சாளர் சுமந்திரன், மட்டக்களப்பு மாநகர முன்னாள் மேயர் சரவணபவன், இந்த 6 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழுவில் நாங்கள் கூடி இந்த விடயங்கள் தொடர்பாக, குறிப்பாக தேர்தல் ஒவ்வொரு தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர் கட்சிகளுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பாக ஆராய்வதற்கென்று இந்த குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழு நாங்கள் முதல் கூறுவதற்கான காலம் பிந்திவிட்டது. இப்பொழுது இன்றைக்கும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட 6 கட்சிகளுடைய விஞ்ஞாபனங்கள் பற்றி ஆராய்ந்தார்கள். இன்னும் சில கட்சிகளுடைய நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இந்த குழு இன்னும் தடவைகள் கூடி சில முடிவுகளை எடுத்த பின்னர் நாங்கள் ஒரு தெளிவான அறிக்கையை மக்களுக்கு தரும். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்தவை தொடர்பாக உங்களுக்கு மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் நாங்கள் இன்றைக்கு இதில் பேசினாங்கள். இது தொடர்பாக இன்னும் தொடர்ந்து அடுத்த சிறப்பு கூட்டங்களையும் பேசித்தான் முடிவு நாங்கள் சொல்லுவோம். அவருடைய சஜித் பிரேமதாசாவோட கலந்துரையாடுவதற்காக சுமந்திரன் MBA நியமித்தது அப்படியான கருத்துக்கள் இருக்கு. அது ஏற்கனவே அவர் சில விடயங்களை அவையிட்டிருந்து கேட்கறதுக்காக அவர்கள் என்னென்ன விஷயங்களை தருவினோம். அது தனியா சஜித்தோட மட்டுமில்லை, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச அல்லது அனுரகுமார சாநாயக்கா போன்றவருடைய தேர்தல் விடயங்களில் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக அவர்கள் என்ன வடிவங்களை எழுத்து மூலம் தர தயாராக இருக்கிறார்கள் என்ற விடயங்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையில அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருந்தது, அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அது தொடர்பிலே அவர் அதை கையாளலாம், அதுக்குரிய உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் தரப்போற எழுத்து மூலமான ஆவணங்களை பொறுத்து தான் இந்த முடிவுகளுக்கு நாங்கள் போவோம். பொது வேட்பாளருக்குரிய ஆதரவை வெளிப்படையாகவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதும் உங்களுக்கும் அதை சொல்லுகிறேன். அது கட்சியில் இருக்கிறவர்களுடைய தனிப்பட்ட முடிவுகள். அது கட்சி எந்த விதமான பாதகத்தையோ அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்றதையோ கட்சி கொள்ளவில்லை. இப்பொழுதும் கூட நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன். நான் சார்ந்து அல்லது எங்களுடைய மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட எனக்கு தரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த விடயத்தை கையாளலாம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.